வச்சுட்டு போனால் நல்லா இருக்கும். நன்றி. அனைவருக்கும் படம் பார்த்து பெண்ணின் பெருமையை பேசிக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். மூர்த்தி என்றாலே கீர்த்தி பெரிது என்று சொல்வார்கள். அவருடைய கற்பனையில் உருவான அந்த கதையிலே அத்தனை டைரக்ஷன்ல இருந்து ஆரம்பித்து பாட்டு, நடிப்பு அத்தனையுமே ஒரு சிறந்த தந்தையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் வாழ்வார் என்பதிலே எங்களுக்கெல்லாம் எந்த ஒரு ஐயமில்லை. எனவேதான் அன்று மனைவியின் பிறந்தநாளை கொண்டாடி ஆரம்பித்த அந்த விழா இந்த மகளின் பிறந்த நாளில் சிறந்த நிலை எதிர்க்கிறது என்றால் நிச்சயமாக வெற்றி மாலை என்றும் அவருக்கு சூடப்படுகிறது என்று சொன்னார். அதற்கு பெண்ணின் பெருமையை பேச வருவதால் இந்த மகாலட்சுமியே வந்து அவருக்கு சூடுகிறார் என்று சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது சொல்லுவாங்க, இவருடைய பெருமைக்கு காரணமெல்லாம் அவருடைய மனைவிதான். ஏர் பிடித்தவன் என்ன செய்வான், பானை பிடித்தவன் பாக்கி. அதுபோல அந்த மனைவியின் அன்பாலும் மகளின் பாசத்தாலும் மிக சிறந்த முறையிலே இந்த துறையிலே காலெடுத்து வைக்கின்ற மூர்த்தி அவர்கள் இன்னும் பல சமூக நீதி நிலைநாட்ட பாடுபடுவார் என்பதில் எனக்கு ஐயமில்லை. அதற்கு எங்களுடைய வாழ்வும் வளமும் எங்களுடைய ஆசையும் என்றுமே நானும் லார்டு கிருஷ்ணா என்று அடிக்கடி வந்த கண்ணபிரானும் சேர்ந்து மற்ற நண்பர்கள் சேர்ந்து அவரை வாழ்த்து மகிழ்கிறோம். எல்லோரும் நீங்களும் வாழ்த்து மகிழ்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். அன்புக்கினிய நண்பர்களே, பொதுவாகவே இப்பொழுதெல்லாம் திரைப்படங்களில் ஆபாச காட்சிகளையும் சண்டை காட்சிகளையும் ஜாதி சம்பந்தப்பட்ட சண்டைகளை எல்லாம் எடுத்து படமாக்குகின்ற இந்த காலகட்டங்களில் அன்பிற்குரிய மூர்த்தி அவர்கள் இந்த படத்துடைய கடைசி பாகத்தில் அவருடைய கருத்துக்களை இந்த மக்களுக்கு ரத்தின சுருக்கமாக சொல்லியிருக்கிறார் என்பதை காண முடிகிறது. அவருடைய எண்ணம் இந்த சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்கின்ற அந்த தத்துவத்தை இந்த படத்தின் மூலம் உணர்த்தி இருக்கிறார். கலைத்துறையில் அவர் மென்மேலும் வளர்ந்து வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். வாழ்க மூர்த்தி, வாழ்க அவருடைய கலைத்திறன். வருகை புரிந்திருக்கின்ற அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனக்கு முதற்கண் வணக்கம். இந்த கற்பனையில் உருவாகிய இந்த கதை 1966 இது உண்மையிலேயே 2-3 சம்பவங்கள் இப்பொழுது அவர் எத்தனையோ 3 வருஷம் 4 வருஷமா கஷ்டப்பட்டு கற்பனையில உருவாக்கிய அந்த கதை. ஆனால் இப்போ சமீப காலமா நேற்று கூட இதில் நடந்த சம்பவம் அப்படியே உண்மையாக நடந்திருக்கிறது. மும்பையில் எப்படிதான் அவர் முன்கூட்டியே அமானுஷத்து மூலமா அறிஞ்சாரா என்னன்னு தெரியல. பட் அவருடைய உழைப்புக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம். அவர் போல கடுமையான உழைப்பு, இடைவிடாத உழைச்சு இவ்வளவு பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்காரு. அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். என்றென்றும் மென்மேலும் வாழ வாழ வாழ்த்துகிறேன். இந்த இனிய மாலை பொழுதில் நடைபெறும் இந்த விழாவிற்கு வருகை தரும் அனைவரையும் வருவர்கள் என்று வரவேற்கின்றேன். படத்தில் வரக்கூடிய ஒரு கதையை நிஜ வாழ்க்கையிலும் செய்திருக்கிறார். இன்று அவருடைய மகளின் பிறந்த நாள். படத்திற்காக கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நான் உரை முடித்துக் கொள்கிறேன். இப்போ நான் சொல்றது
பண்ணால் மூர்த்தி எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இவங்க என் மேலே அவ்வளோ பாசமாக வச்சுருக்காங்க. அதை நம்பி வந்திருக்காங்க. என் படம் பார்த்துட்டு நல்லா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் இன்னும் நான் வந்து இன்னும் 2 படம் இப்போ May 15 நாங்கள் ஷூட் பண்ணுறோம். அந்த ரேடியோ அப்படின்ற ஒரு படமும், அஸ்கி ஹவுஸ்ன்ற படமும். ரேடியோ குழந்தைகள் சம்பந்தமான படம், அஸ்கி ஹவுஸ் வந்து ஒரு டாகை வச்சு ஒரு அழகான படம். இது 2மே உலக லெவலில் பேசப்படும்ன்றத நம்பிக்கை. இந்த படத்தை நாங்கள் சக்ஸஸாக பண்ணிட்டோம். சினிமா எடுத்து ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான காரியங்கள் இல்லை. அதுக்கு எங்கள் கூட இந்த டெக்னீஷியன் கீழே இருக்க மேலே கூட வரமாட்டுறாங்க. அவர் ரவி சாரு, மகேந்திரன் சாரு, இன்னும் கேமராமேன், எடிட்டர்ஸு, அப்புறம் நிறைய டெக்னீஷியன் எல்லாம். அவங்க ரஞ்சிதாலாம் எங்கே கூப்பிட்டாலும் உடனே வந்துடுவாங்க. அப்படி ஒரு குடும்பமாக இருந்து இந்த படத்தை எடுத்ததுனால ரொம்ப சீக்கிரமாக நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டேன். அடுத்த படம் இந்த படத்தோட பிரம்மாண்டமாக இருக்கும். ரேடியோவும் அஸ்கி ஹவுஸும். அடுத்தது இதுவும் 99 ரஞ்சிதா. அடுத்தது ஒரு பெண்களுக்கு எதாவது அழகி நடந்தது தெரிஞ்சால் ரஞ்சிதா வரும். அது ஒரு ஸ்டோரி ரெடி ஆகிட்டு இருக்கு. இது ஒன்று சினிமா துறையில் சக்ஸஸ் பண்ணுறதுக்குன்னே நாங்கள் டீம் அமைஞ்சிருக்கோம். ஒன்றா நீங்களாம் உங்கள் நண்பர்கள் எல்லாம் நடிக்கிற ஆசைப்பட்டா எங்கள் படத்தில் வந்து உங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம். நாங்கள் நீங்களாம் அதை எடுத்துக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு நாங்கள் சான்ஸ் கொடுக்குறோம், நீங்களும் கொடுக்கலாம். அது மாதிரி கிருஷ்ணனை என் மேலே ரொம்ப பாசம். ஒரு ட்ரிப்பும் சொல்லுவார், எப்படி நீங்கள் என்ன இருந்தாலும் கரெக்டாக எடுத்துடுற அப்படின்னு. நம்ம எதை கை வச்சாலும் அதை ஆர்வமாக செஞ்சு அதை சக்ஸஸ் பண்ண விடாமடியாக பண்ணால் எல்லா விதத்துலையும் நம்ம ஜெயிக்கலாம். அதுக்கு எங்கள் ஒய்ஃப் ரொம்ப அன்பா, நான் எது செஞ்சாலும் கேட்கறதே கிடையாது. சரி பார்த்துக்கங்க அப்படின்னு. என் பெரிய பொண்ணை கெட்டில் போனோம், சின்ன பொண்ணை பண்ணோம். அக்காலாம் எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க, நீங்கள் தம்பியை திட்டாதீங்க, அவர் பண்ணதெல்லாம் கரெக்டு அப்படின்னு. ஒரு முறையும் இட்லி வைக்கும் போதுதான் சொல்லுவாங்க. அவர் திட்டுவார், இவங்க இட்லி வச்சு பாராட்டுவாங்க. ஸோ அது போல் இப்போ நம்ம சார் இந்த படத்தை பார்க்கணும் எல்லா வேலையும் விட்டு ஹரிசா ஆவலாக வந்தார். பேங்க்கு அவங்க மேனேஜர்ஸு, அப்புறம் கண்ட்ரி மேனேஜர், பேங்க் ஆஃப் கண்ட்ரி மேனேஜர்ஸ், அவங்க எல்லாம் மொத்த டீமாக வந்து பார்த்துட்டு நம்மளை வாழ்த்திருக்காங்க. அந்த அனைவருக்கும் தமிழோட பாண்டிச்சேரி உடம்பு சரியில்லை அவருக்கு. அவர் 2-3 படம் எடுத்துகிட்டு இருக்காரு. ஃபீவோட வந்து இவருக்கு என்ன திறமை இருக்குது, உள்ளபடி பண்ணியிருக்காரா இல்லையா, ஒரு நாளும் கேட்டு 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 இது இவர் ரிலீஸ் தப்பாக பண்ணிட்டாரு. சினிமாவில் ரிலீஸ்ன்றது அவர் ஈஸியான விஷயம் கிடையாது. தேட்டர் கிடைக்காது, நிறைய ப்ராப்ளங்கள். ஒரு தாய் எப்படி குழந்தை பெற்கிறாங்களோ அதோட வலி உள்ள இடம் சினிமா. அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. அது அவரும் அனுபவிக்க போறாரு. இப்போ ஒரு படம் ரிலீஸ் பண்ண போறாரு. நாங்கள் அதை வேற மாதிரி மாத்திட்டோம். அது அவருக்கும் ஒரு தேங்க்ஸ், அவர் நண்பர்களாக தேங்க்ஸ். வந்த அனைவருக்கும் என்னுடைய மாலை நேரத்தை உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ், ரொம்ப நன்றி.